வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இனி என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லாராலும் வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஒரு டைரக்டருடைய படம் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் வந்திருக்கிற மதராசி. ஸோ இந்த படத்தை வந்து தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, பிஜிஎம் அண்ட் தென் வந்து சினிமோட்டோகிராஃபி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்கவுங்கள வேலையை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அணி சொல்லவே தேவையில்லை. நம்ம கத்தியில் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான தீம், ஒரு யூனிக்கான தீம் கொடுத்தாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து இந்த மதராசிலையும் வந்து கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்குமே வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபர் அவருடைய ஒர்க் வந்து இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு ஆக்ஷன் ஃபிலிமை வந்து எந்த அளவுக்கு வந்து அதை ரொம்ப அழகாக காட்ட முடியுமோ வந்து இதில் வந்து சினிமோட்டோகிராஃபர் வந்து அந்தளவுக்கு அவருடைய வேலையை கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் எடிட்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்தினுடைய ஃப்ளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த லவ் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்துக்காக வந்து நான் அவனோட லவ்வை வந்து நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த கதைக்கு எடுத்துக்கிற மாதிரியா இருந்தாலுமே கூட ரியல் லைஃப்ல வந்து யாரா இருந்தாலுமே வந்து இது எப்படி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வந்து நல்லவங்களாமா நீங்க அப்படின்ட்டு எனக்கு பர்சனலா வந்து தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ற சீனாக இருக்கட்டும், ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டு நடக்கவே முடியாமல் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்துட்டு வர மாதிரியும், அடுத்த சீனில் வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் வந்து அதுக்கு அடுத்த சீனில் ஃபைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸாக வந்து இருக்குதே தவிர, மற்றபடி ஒரு ஸ்டோரியாகவும் அதில் அந்த ஸ்க்ரீன் பிளேவாகவும் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து அவருடைய தடத்தை வந்து பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கம்பேக் அப்படின்னா இது ஒரு பயங்கரமான கம்பேக்காக வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ்க்கு இருக்கும். சிவகார்த்திகேயன் அமரனுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய ஒரு மூவி, பிளாக் பஸ்டராக ஆகக்கூடிய ஒரு இன்னொரு மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மதராசி. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு தேட்டரில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எப்படிலாம் தோணுச்சு, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கும் கனெக்ட் ஆச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து சொல்லிங்கன்னா டாடா பாய்.